திருமலை வெங்கடேஷ பெருமாய தரிசிக்க 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்ண முயற்சி செஞ்சு கடைசியில ஸ்லாட் இஸ் ஆல்ரெடி புக்டுன்னு ஒரு மெசேஜ் பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த விரக்தியே நீங்க நிச்சயம் உணர்ந்திருப்பீங்க. நீங்க அனுப்புன இந்த தகவல்களை வச்சு இந்த ஆன்லைன் யுத்தத்துல ஜெயிக்கிறது எப்படின்னு அலசி ஆராய போறோம். வாங்க, அடுத்த 5 நிமிஷத்துல அந்த கன்ஃபார்ம் டிக்கெட்டை எப்படி சுலபமா வாங்குறதுன்னு சில சூப்பர் டிப்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பா. இது வெறும் ஒரு ஆன்லைன் புக்கிங் கிடையாது. இது ஒரு திட்டமிட்ட செயல்பாடுனே சொல்லலாம். நிறைய பேர் செய்யற சின்ன சின்ன தவறுகளால தான் வாய்ப்பை இழக்கிறாங்க. முதல் கட்டமே புக்கிங் தொடங்குறதுக்கு முன்னாடி நாம செய்யற தயாரிப்புல தான் இருக்கு. ஆமா, எல்லாம் தயாரா இருக்குன்னு நினைப்போம். ஆனா புக்கிங் ஓபன் ஆனதும் கை நடுங்க ஆரம்பிச்சிடும். முதல்ல என்ன செய்யணும்? அந்த காப்பி பேஸ்ட் முறையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கரெக்ட். அதுதான் முதல் படி. உங்க கம்ப்யூட்டர்ல நோட்பேட்லயோ இல்ல மொபைல்ல கிளிப்போர்ட்லயோ பயணிகளோட விவரங்களை தயாரா வச்சுக்கணும். ஓகே. ஒரு மொபைல் நம்பர்ல 6 பேர் வரைக்கும் புக் பண்ணலாம். அவங்க பேர், வயது, ஆதார் எண் எல்லாத்தையும் ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரியே டைப் பண்ணி வச்சுக்கணும். புக்கிங் ஆரம்பிச்சதும் ஒன்னொன்னா டைப் பண்றதுக்கு பதிலா சட்டுன்னு காப்பி பேஸ்ட் செஞ்சா நொடியில வேலைய முடிக்கலாம். உண்மைதான். நான் ஒரு முறை ஆதார் எண்ணில் ஒரு நம்பரை தப்பா தட்டச்சு செஞ்சு கடைசி நேரத்துல முழு பதிவும் ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த ஒரு நொடி தாமதம் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, விவரங்கள் ரெடி. அடுத்து பணம் செலுத்துறதுலயும் இதே மாதிரி தயாரா இருக்கணுமா? நிச்சயமா. யூபிஐ தான் ரொம்ப வேகமான வழி. உங்க யூபிஐ ஐடியை முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கோங்க. கார்டு பயன்படுத்துறீங்கன்னா அந்த ஓடிபி வர்றதுல தாமதமாகாம பாத்துக்கணும். சரி, இப்போ நம்ம கிட்ட எல்லா விவரங்களும் தயாரா இருக்கு, பணம் செலுத்தவும் ரெடி. ஆனாலும் புக்கிங் தொடர்ந்து சில நொடிகளில் டிக்கெட்டுகள் தீர்ந்துடுதே. அப்போ நாம தவற விடுவது நேரமா அல்லது நாளா? ரெண்டுமே தான் சொல்லணும். சனி ஞாயிறு விசேஷ நாட்கள்ல முயற்சி செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆனா செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள்ல முயற்சி செஞ்சா வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே போல மதியம் 2 மணி 4 மணி ஸ்லாட் ரொம்ப வேகமா நிரம்பிடும். அதுக்கு பதிலா இரவு 8, 9, 10 மணி மாதிரி நேரத்தை தேர்ந்தெடுத்தா டிக்கெட் கிடைக்கிறது கிட்டத்தட்ட உறுதி. இரவு நேர ஸ்லாட்டா? அது நல்ல யோசனை தான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு ஸ்லாட்ல 200 டிக்கெட் காலியா இருக்குன்னு காட்டும். நான் கிளிக் செஞ்ச அடுத்த நொடி ஸ்லாட் ஆல்ரெடி புக்டுன்னு வருது. இது ஏன் நடக்குது? இதுதான் பலரும் அறியாத ஒரு ரகசியம். இதுக்கு பேர் தான் 150 டிக்கெட் விதி. 150 டிக்கெட் விதியா? அதென்ன? அதாவது ஒரு ஸ்லாட்ல 150க்கும் குறைவா டிக்கெட் லுக்குன்னு காட்டினா அதை தேர்ந்தெடுக்கவே கூடாது. அப்படியா? ஏன்? ஏன்னா அந்த டிக்கெட்கள் ஏற்கனவே மத்தவங்களால தேர்வு செய்யப்பட்டு பணம் செலுத்தும் நடவடிக்கையில் இருக்கும். நீங்க அதை கிளிக் செஞ்சா உங்க நேரம் தான் வீணாகும். அதனால எப்பவும் 150க்கு மேல டிக்கெட் இருக்கிற ஸ்லாட்டை மட்டும் குறிவைங்க. அடேங்கப்பா, இது தெரியாம தான் இத்தனை நாள் நான் நேரத்தை வீணடிச்சிருக்கிறேன். இது ஒரு கேம் சேஞ்சர் போல இருக்கே. சரி, இது மாதிரி வேற ஏதாவது மறைக்கப்பட்ட விதிகள் இருக்கா? இருக்கு. ஒரு முக்கியமான விதி இருக்கு. அது 30 நாள் இடைவெளி விதி. 30 நாள் விதியா? ஆமா. ஒருத்தர் தன்னோட ஆதார் எண்ணை வச்சு தரிசனம் செஞ்சிட்டா அந்த தேதியிலிருந்து அடுத்த 30 நாட்களுக்கு அவரால திரும்பவும் 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஓ, அப்போ ஒரு குழுவா புக் பண்ணும்போது இது எப்படி வேலை செய்யும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்க குழுவுல 6 பேர்ல ஒருத்தர் கடந்த 30 நாளுக்குள்ள தரிசனம் செஞ்சிருந்தா கூட மொத்த புக்கிங்கும் நிராகரிக்கப்படும், எரர் காட்டிடும். சரிதான். அதனால புக்கிங் செய்யறதுக்கு முன்னாடி குழுவுல இருக்கிற எல்லார்த்தையும் இந்த உறுதிப்படுத்திக்கோங்க. மறக்காம தரிசனத்துக்கு போகும்போது அசல் ஆதார் அட்டையை எடுத்துட்டு போகணும். அருமை. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, விவரங்களை காப்பி பேஸ்ட் செய்யுங்க, வார நாட்கள் மற்றும் இரவு நேரத்தை தேர்ந்தெடுங்க, 150க்கு மேல டிக்கெட் இருக்கிற ஸ்லாட்டை மட்டும் கிளிக் செய்யுங்க, அப்புறம் அந்த 30 நாள் விதியை மனசுல வச்சுக்கோங்க. இதையெல்லாம் செஞ்சா கோவிந்தா நாமம் சொல்றதுக்குள்ள டிக்கெட்டை புக் பண்ணிடலாம். ஆமா, நாம பார்த்த இந்த உத்திகள் எல்லாம் தரிசனத்தை எளிதாக்குது. ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியும் எழுப்புது. இந்த முன்பதிவு முறைகளை பார்க்கும்போது தரிசனம் என்பது இப்போ பக்தி பரீட்சை என்பதை விட ஒரு ரியாக்ஷன் டைம், அதாவது எவ்வளவு வேகமாக செயல்படுகிறோம் என்ற சோதனையாக மாறிவிட்டதோ என்று தோணுது. எதிர்காலத்துல பக்தியின் ஆழத்தை அளக்க ஒரு புதிய அளவுகோல் தேவையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?